அதிகாலையிலும் அதிமாலையிலும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோகு ஃபிஷ் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மசாலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்ஃபில்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. அதே மாதிரி பிளேட்டில் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையிலேருந்து ரோகு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது வந்து கட் பண்ணியே கொடுத்துருவாங்க. க்ளீன் மட்டும் பண்ணால் போதும். இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய செதிலாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுத்து நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா அதெல்லாமே சேர்க்கலாம். 4 கிலோ ஃபிஷ் நாங்கள் வாங்கினோம். ஸோ அது வால் தலையெல்லாம் இல்லாமல் நடுவில் உள்ள பீஸ் மட்டும் நான் வந்து 2 கிலோ இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ மற்ற பீஸ் எல்லாம் வால் தலை அது மாதிரி அதுக்கப்புறம் ஸ்மாலாக இருக்கிற பீஸ் அது எல்லாத்தையுமே சேர்த்து குழம்பா வச்சுக்கலாம். ஸோ 2 கிலோ குழம்புக்கு 2 கிலோ வந்து ஃப்ரைக்காகவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பீஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான பீஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்களாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அளவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க மிஷின் கட்டிங் தான். ஸோ ஒரே அளவாக வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணோன்னா போதும். மசாலா நம்ம சிம்பிளாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூனு சால்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நம்ம வந்து வீட்டில் காரம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூனு மேத்தி லீவ்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபிஷ்ஷுக்கு. அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ அது கூடவே ஒரு 2 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு உடையாமலும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு கோட்டிங்காக நம்ம ரைஸ் ஃப்ளார் சேர்க்குறோம். ஸோ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய மசாலா நீங்கள் சேர்த்து அப்படியே சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபிஷ் கூட நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா எக்ஸஸாக வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பவுடர் ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு மசாலா மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா கூட நான் 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை மேரினேட் பண்ணி நம்ம சோக் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு வேணும். ஸோ அது பார்த்திங்கன்னா லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு செம்ம ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வாட்டர் எக்ஸஸாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு வந்து லைட்டாக தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து சும்மா வந்து ட்ராப்பாக நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மசாலாலாம் அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே அந்த நல்லா சூப்பராக போயிடும். நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சால்ட்டெல்லாம் ரொம்ப சார்ந்திருக்காது. ஸோ ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் ஆயில் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. நான் 2 பேன் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ 2லேயுமே நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா பசி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபிஷ்ஷாக நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் பேனில் சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து இது பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு பேனில் 2, 3 அந்த மாதிரி தான் போட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் நான் 2 சைடுமே நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு 3 ஃபிஷ் போட முடியுது. இன்னொரு பேன்லேயும் 3 ஃபிஷ் போட முடியுது. ஸோ சைமல்டேனியஸாக நான் 2 பேன்லேயுமே நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேனை காட்டிலும் உங்களுக்கு வந்து தோசைக்கல் மாதிரி தோசை தவா மாதிரி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஆயில் பழக்கின பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிட்டு ஃபிஷ்ஷை வந்து எடுக்க முடியாது அவ்வளவா. ஸோ இந்த மாதிரி பேனாக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயும் நான் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃப்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒன் சைடு டர்ன் பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட் சைடுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தேவைப்படும். ஸோ 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ பொறுமையாக தோசை தவாவில் திருப்பும்போது ஒரு நல்ல கரண்டியாக வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு ஃப்ரை ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டர்ன் பண்ணி போட்டுருங்க. 2 சைடும் ஃப்ரை ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க.
ஒரு பிளாக் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி நமக்கு ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆனவுடனே ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓவர் கோட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மசாலா உங்களுக்கு உதிரும். ஸோ லைட்டாகவும் கொடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஆல்ரெடி ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ டர்ன் பண்ணி விட்ருங்க. ரெண்டாவது சைடும் ஃப்ரை ஆகிட்டோம். ஸோ 2 சைடுமே வந்து உங்களுக்கு ப்ரௌனாவது பிளாக் கலராவது வரணும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இங்கே யாராவது கெஸ்ட்டு யாராவது வர்றாங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷாக நீங்கள் ஃப்ரை பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபங்க்ஷன் இல்லை யாராவது வராங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அட்ராக்டிவான ஃபிஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ முள்ளுமே அதிகமாக இதில் இல்லை. ஸோ பசங்களுக்கு கொடுக்கலாம், வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். சரிங்களா? ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா ஃபேட் 3 இருக்குது. ஸோ ஆயில் ஃப்ரையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் எப்போயாவது ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பில்லை. ஸோ எப்போயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களை மறக்காமல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.